அதை மெய்ப்பிக்கிற மாதிரி அவரோட செயல்பாடுகள்லாம் இருக்கு. மத்தியானம் ஒரு 3:40 வரைக்கும் பண்றாரு, அப்புறம் அப்படி கிளம்பி போயிடுறாரு. அப்ப கூண்டில் போய் அடையும் ஒரு பறவையாகத்தான் அவர் எல்லாருமே பாக்குறாங்க. பறவை வந்து கரெக்டா சன் டவுன் ஆகும்போது கூண்டுல போய் அடைஞ்சிரும். அதே மாதிரி இவரும் ஒரு கூண்டில் போய் அடைகின்ற ஒரு பறவை தான். ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. அவர் ஒரு பக்கம் போய் திருவாரூர், தன்னுடைய தகப்பனார் பிறந்த ஊர், தன்னோட பூர்வீகம் ஒரு சென்டிமெண்டா எலெக்ஷன் பிரச்சாரத்தை தன்னை தகப்பன போல் அங்கிருந்து தொடங்கி, அதுக்கப்புறம் இன்றைக்கு பக்கத்துல உள்ள திருச்சியில் அவர் சுற்றி தன்னோட கேண்டிடேட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். வாக்கு சேகரிக்கும் நேரத்தில் கூட உங்கள்கிட்ட வந்து வாக்கு ஒருத்தன் கேட்கலன்னா தயவு செய்து அவருக்கு வாக்கு அளிக்காதீங்க. வாக்கு சேகரிக்கிற உங்களிடம் வந்து அவன் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் ஒரு நபர் உங்களை வந்து பார்க்கவில்லை என்றால் அப்ப எப்பவுமே அவங்களுக்காக வரமாட்டான், உங்களுக்காக நிக்க மாட்டாங்கிறத நிதர்சனமான உண்மை. அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் மிகப்பெரிய கேள்வி. நமக்கு அண்ணாமலையை பிடிக்கவோ பிடிக்கலையோ, ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், இன்றைக்கு பாஜகவோட மிகப்பெரிய தலைவர்னு அவர் அண்ணாமலை தான். அப்புறம் அவரை புறந்தள்ளிட்டு நீங்க பாஜக அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அரசியல் காய் நகர்த்தல் பண்ணுச்சுன்னா அது பாஜகவுக்கு லாபம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஓட்டு அவங்களுக்கு போயிடும். அதை அவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் சிவி சிங்காரிச்சு பவுடர் அடித்து நல்ல மைக்கை பிடிச்சி ஃபுல் லைட்டில் நம்ம முன்னால் வந்து இத்தனை வருஷம் பார்க்காத மக்களை பார்த்து அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சு உங்களுக்கு அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு வாக்குறுதியில் அள்ளி வீசுகிற இந்த நேரத்தில் மட்டும்தான் மக்கள் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. இதுதான் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளோட நிதர்சனமான உண்மை. இந்த 5 வருஷம் நாம அவனுக்கு அடிமை, கடைசி 1 மாசம் மட்டும் நமக்கு அவங்க அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிப்பாங்க. அதுதான் தேர்தல் பிரச்சாரம். அந்த தேர்தல் பிரச்சாரம் தான் இப்ப நமக்கு போய்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளையும் பாத்தீங்கன்னா, குறிப்பா இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 4 கட்சி தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் இளமையானவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா திருவாளர் விஜய் அவர்கள் தான். அவர் அந்த 4 பெரிய கட்சிகள்னு சொல்லும் போது அவர் தான் உள்ளதிலே இளைஞர். 53 வயசானவர், மற்றவங்களாம் 60 தாண்டி 70 65 அப்படி இருக்கிறாங்க. ஆனா இந்த இளைஞர் தான் ஏனோ பிரச்சாரத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய சுணக்கம் காமிக்கிறாருங்கிறது தான் இன்றைக்கு ஒரு அரசியல் ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது. இதுல உள்ளதிலேயே இந்த கூட்டணிகள்ல உள்ள அந்த 4 கூட்டணி தலைவர்கள்லயும் 2 கூட்டணி, 2 பேர் தனியா நிற்கிறாங்க. இந்த தலைவர்களையும் வயது முதிர்ந்தவர் மு.க. ஸ்டாலின் தான். அவர் நேற்று திருவாரூர்ல பிரச்சாரத்தை தொடங்கி இன்னைக்கு காலையில திருச்சிக்கும் போயிட்டாரு. அவர் வேலையை சரூரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஆட்சியும் பார்க்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் இதையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளவு வேலைக்கு மத்தியிலையும் தன்னுடைய கட்சி கடமையை அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். எடப்பாடியார் என்னைக்கோ அவர் வேலையை தொடங்கிட்டார். தெருவா பிரச்சாரம் போயிட்டாரு. அவர் வந்து எல்லா தொகுதிகளையும் பாக்குறத விட்டு நீ தெருவா பாக்குறதா பாக்கிங்கிற அளவுக்கு அவர் பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. சீமான் கேட்கவே வேண்டாம், தேர்தல் நடக்குதோ இல்லையோ எல்லா இடத்துலயுமே கையை தூக்கி பேசுறதுல அவர் ஒரு பெரிய மன்னர், அவரு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கிறார். அப்ப விஜய் ஏன் வரவில்லை அப்படிங்கிற கேள்வி இந்த 3 பேரும் பம்பரமா சுத்தி வேலை பார்க்கறதுனால எழத்தான் செய்யும். அந்த கேள்விக்கு பதில வந்து தாவேக்கா கொடுக்கல அல்லது சரியான முறையில் கொடுக்கலங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, நம்ம என்ன நடந்துங்கிறத முதல்ல பார்த்தோம்னா, மார்ச் 30ஆம் தேதி அப்படியே போய் அவர் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அப்படி ஒரு பிரச்சாரம் போறாரு. போயிட்டு 3:40க்கு மேல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வில்லிவாக்கத்துக்கு என்னால வர முடியல. காரணம் என்ன சொல்றாரு, இப்ப எங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை, அங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யவில்லை, மறுபடியும் ஒரு கரூர் வந்துடக்கூடாது அப்படின்னு நாங்க போகல, நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஆனாலும் பாருங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தொடர்ந்து அவரால் ஈவினிங் 6 மணிக்கு மேல வர முடியாது அப்படின்னு அவங்க பேசுறாங்க இல்லையா, அதை மெய்ப்பிக்கிற மாதிரி அவரோட செயல்பாடுகள்லாம் இருக்கு. மத்தியானம் ஒரு 3:40 வரைக்கும் பண்றாரு, அப்புறம் அப்படி கிளம்பி போயிடுறாரு. அப்ப கூண்டில் போய் அடையும் ஒரு பறவையாகத்தான் அவர் எல்லாருமே பாக்குறாங்க. பறவை வந்து கரெக்டா சன் டவுன் ஆகும்போது கூண்டுல போய் அடைஞ்சிரும். அதே மாதிரி இவரும் ஒரு கூண்டில் போய் அடைகின்ற ஒரு பறவை தான் அப்படின்னு அவர் மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அவர் கையில் ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. ஏன்னா அரசியல் என்பது, ஒரு நாட்டின் தலைமை என்பது 24 மணி நேரமும் நீங்க வேலை செய்ய தயாராக இருக்க வேண்டும். வேலை செய்யும் நான் சொல்ல வரல, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, நான் 6 மணிக்கு மேல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த நேரமும் அவைலபிளா இருக்கிறது தான் ஒரு சீஃப் மினிஸ்டரோட கடமை. அப்ப அந்த கடமை உங்களால செய்ய முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. இந்த சமயத்துல நான் உங்களை ஓட்டு போட்டு ஒருத்தங்க மெஜாரிட்டி கொடுத்து ஆட்சியை கொடுத்தாங்கன்னா நீங்க 6 மணிக்கு மேலேயே நான் வெளில வர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ஒரு படத்துல கவுண்டமணி சொல்ற சீன் தான் ஞாபகம் வரும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை தான் உங்களோட நிலைமை. அப்ப தமிழ்நாடு 6 மணிக்கு மேல தமிழ்நாடு சமைச்சு தான் போயிடும்.
அதனால உங்களோட இந்த இதை நீங்க பதில் சொல்லணும்னா இப்ப பாருங்க 30ஆம் தேதி ஆச்சு. அடுத்து நீங்க எப்ப பிரச்சாரம் பண்றீங்க? ஏப்ரல் 2ஆம் தேதி எங்க போறீங்க? திருச்சி கிழக்குல நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணும், அங்க போய் ஒரு பிரச்சாரம். அது மொத்தம் போனீங்கன்னா போற இடத்துல பேசிக்கிறதுங்கிற பிரச்சாரம் கிடையாதுங்க. அதுக்கு பேர் பிரச்சாரம் சொன்னாங்கன்னா உங்க கூட இருக்கவங்களை தப்பா வழி நடத்துறாங்கன்னு அர்த்தம். பிரச்சாரம் என்பது தேர்தல் தொடங்கிருச்சா மார்ச் 30 கடைசி 21ஆவது நாள் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு ஏரியாவுக்கு சென்று அங்க சுத்து உள்ள தொகுதியோட எல்லாருக்கும் வாக்கு சேகரிக்க வேண்டும். இது வரைக்கும் நடக்கல. உங்களோட ஆர்கனைசிங் செக்ரட்டரிக்கே நீங்க போய் வாக்கு சேகரிக்கல, அப்புறம் அதுக்கு மேல உங்ககிட்ட நாங்க ஒன்றும் எதிர்பார்க்கவும் முடியாது. இன்றைய அரசியல் நிலைமை உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. திமுகவில் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. அவர் ஒரு பக்கம் போய் திருவாரூர் தன்னுடைய தகப்பனார் பிறந்த ஊர் தன்னோட பூர்வீகம் ஒரு சென்டிமெண்டா எலெக்ஷன் பிரச்சாரத்தை தன்னை தகப்பன போல் அங்கிருந்து தொடங்கி அதுக்கப்புறம் இன்றைக்கு பக்கத்துல உள்ள திருச்சியில் அவர் சுற்றி தன்னோட கேண்டிடேட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். எடப்பாடி பழனிசாமியார் மாதிரி அவர் பம்பரமா சுத்தி அவர் கட்சி வேலைகளையும் பார்த்துட்டு அரசு அலுவலர்களையும் பார்த்துட்டு அவரும் பிரச்சாரம் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நேற்று திருவண்ணாமலை எல்லாம் போனாரு. திருவண்ணாமலையில ஏவா வேலு ஜம்முன்னு கூட்டம் காமிச்சிட்டாரு. அது பண்ணத்தான் செய்வார். ஏவா வேலுவால அத்தான காட்டுல தார் டெசர்ட்ல வச்சுக்கினாலும் ஏவா வேலு கூட்டத்தை கூட்டிடுவாரு. அதற்கான வலுவும் செல்வாக்கும் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அதனால அவர் கண்டிப்பா பண்ணிடுவாரு. ஆக மொத்தம் அவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா திமுக பக்கத்துல என்றைக்குமே எலெக்ஷன் வந்துட்டுனா பம்பரமா சுத்துறது யாரு எலெக்ஷன் ஒர்க்ல ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா திமுக தான் என்னைக்குமே டாப்ல இருக்கும். அதை மறுபடியும் அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அவங்க எலெக்ஷன் வேலை ஜரூரா போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணாலும் தரைமட்ட லெவல்ல அவங்க கிளை வட்டம் அந்த லெவல்லையும் ஒவ்வொரு வீடா பகுதியா பிரிச்சு அவங்க தங்களோட கேம்பெயினையும் யார் நமக்கு ஓட்டு போடுவாங்க யார் போட மாட்டாங்க எப்படி அவங்களை போட வைக்கலாம் நம்ம என்ன மாதிரி வேலைகள் செய்ய வேண்டும் அவங்க லெவல்ல அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப திமுக கூட்டணியில் இப்படி வேலை நடந்துகிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய தொண்டர்கள்லாம் முடக்கி விட்டுட்டாங்க. இப்படி எல்லா கட்சிகளையும் தங்களோட தொண்டர்களை முடக்கி விட்டு திமுக கூட்டணியில் வேலை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. காங்கிரஸ் மட்டும் ஒரு தேக்க நிலை இருக்கு. அது எப்போதுமே இருக்கும். அப்படி இருந்தாதான் சென்ட்ரல் பார்ட்டி. ஏன்னா காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அவங்க எந்த முடிவும் இங்கே எடுக்க மாட்டாங்க. நேரா கொண்டு போய் டெல்லியில ஒருத்தர் கேட்பாங்க. டெல்லியில ஒரு ஓகே இங்க உள்ளவங்க ஓகே பண்ணும் டெல்லியில உள்ளவங்க ஓகே பண்ணும். அப்படி ஓகே பண்ணாதான் ஒருத்தர் கேண்டிடேட் லிஸ்ட்லயே வர முடியுங்கிறதா சூழ்நிலை. அப்ப அங்க கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்க அப்படியே அறுத்து தள்ளிட்டாளுங்கிற மாதிரி காங்கிரஸ்க்கு அப்படியே வாக்கு வங்கி நிறைய இருக்கிறதுனாலையும் ஒன்னும் சாதிக்க போறது இல்லை. அதுதான் காங்கிரஸோட நிலைமையும் இன்றைக்கு திமுக கூட்டணி நிலைமையும். மிக முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயத்தை நீங்க என்றைக்குமே வாக்காளர்களால் பார்க்க வேண்டும். வாக்கு சேகரிக்கும் நேரத்தில் கூட உங்கள்கிட்ட வாக்கு ஒருத்தன் கேட்கலன்னா தயவு செய்து அவருக்கு வாக்கு அளிக்காதீங்க. வாக்கு சேகரிக்கிற உங்களிடம் அவன் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் ஒரு நபர் உங்களை பார்க்கவில்லை என்றால் அப்ப எப்பவுமே அவங்களுக்காக வரமாட்டான் உங்களுக்காக நிக்க மாட்டாங்கிறதா நிதர்சனமான உண்மை. அந்த சமயத்துல ஐயா அப்படின்னு நிக்கணும். நீங்க உங்களுக்கு பிடிக்கலையோ நிறைய அரசியல்வாதிகள் நான் பார்த்திருக்கேன். எனக்கு அவங்களோட பழகின அனுபவங்களும் உண்டு, எல்லா அனுபவங்களும் உண்டு. தன் தொகுதியிலோட மக்களோட நல்லது கிட்டதுல பங்கெடுத்துக்கிடுவாங்க. ஒரு விஷயம்னா போய் நிற்பாங்க, ஒரு திறப்பு விழானா வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முடிஞ்சதை செய்வாங்க. தொகுதியில தலையே காமிக்க மாட்டான்னு சொன்னாலும் எல்லா அரசியல்வாதிகளும் தங்க தொகுதிகளில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு செய்வாங்க. நல்லது கிட்டதில் கலந்துக்கிறவங்க நான் பார்த்துக்கிறதா செஞ்சிருக்கேன். ஆனால் வாக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் ஒரேயா வேலை செய்யணும். வாக்கே கேட்காத ஒருத்தன் உங்க நலனை எப்படி பாதுகாப்பான்? நிச்சயமாக பாதுகாக்க மாட்டான். எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க. அவர் தன்னோட கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி சூப்பரா வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. வேலைகளை ஆரம்பிச்சதோட மட்டும் இல்லாம அவர் இப்ப பிஜேபி யாரை கொடுக்கறது என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு தான் குளறுபடி இருக்கே தவிர அண்ணாமலை வெளில கோபத்தில் இருக்கிறார், அண்ணாமலை சேர்த்து கொள்ளலாமா அப்படிங்கலாம் பிஜேபியோட பிரச்சனை. அதை தான் தலையில எடுத்து போடாம தன்னோட வேலைகளை முன்னால போட்டு தான் தொண்டர்களை முடுக்கி விட்டு அவரும் சூப்பரா பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. அவர் வேலையை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அங்க அன்புமணி ராமதாசும் அவர் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அதிமுக பிரச்சார கூட்டமும் அதிமுக பிரச்சார வேகமும் அதுவும் வேகம் எடுத்து போய் கொண்டுதான் இருக்கு. திமுக மாதிரி அவங்களும் மேட்ச் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்ற அளவுக்கு ஒரு அதிதீவிரமான ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டுதான் இருக்கு அதிமுக கிட்டணிலையும். பாஜக ஒரு சுணக்கம் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் மிகப்பெரிய கேள்வி. நமக்கு அண்ணாமலையை பிடிக்கலையோ ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாஜகவோட மிகப்பெரிய தலைவர்னா அவர் அண்ணாமலை தான். அப்புறம் அவரை புறந்தள்ளிட்டு நீங்க பாஜக அரசியல் ஸ்ட்ராட்டஜி அரசியல் காய் நகர்த்தல் பண்ணுச்சுன்னா அது பாஜகவுக்கு லாபம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஓட்டு அவங்களுக்கு போயிடும். அதை அவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். பிரதமரை அவர் பார்க்க வரவில்லை, பிரதமரை இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு மோடி கோவப்பட்டு அவர் போனார்னா தமிழ்நாட்டுல அண்ணாமலையை சேர்க்க வேண்டாம்னு அவர் போயிட்டாருன்னா தமிழ்நாட்டுல அவங்க ஓட்டும் போயிடும். அப்ப அண்ணாமலையை பிளக்கேட்டு சொல்லுவாங்க. அவரை சாந்தப்படுத்தி அவரை அமைதிப்படுத்தி குஷிப்படுத்தி அவரை உள்ளே கொண்டு முழுமனதோடு அண்ணாமலையை நீங்க வேலை பார்க்க வச்சாதான் உங்களுக்கு
வெற்றி கிட்டும். இப்ப என்ன சொல்றாங்க, அவினாசி கோவை வட்டாரங்கள் அவினாசி தொகுதியில பழைய ஸ்பீக்கர் தனபால் இருந்த தொகுதியில இப்ப எல்முருகன் நிப்பாட்ட போறான்னு சொல்றாங்க. அப்படி நிப்பாட்டினால் தனபால் கண்டிப்பாக அவருக்காக வேலை செய்ய மாட்டார், எதிர்த்து வேலை பார்ப்பார்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனால உள்ளடி வேலைகள்னாலே கூட திமுக இந்த சமயத்துல எல்முருகன் தோத்து அங்க ஒரு கெயின் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தாம்பரத்துல ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இப்படி இவங்க முட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பலன் அதிமுக கிடைச்சு அதிமுக தாம்பரத்தில் ஜெயிக்க கூட செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வெளியில பேசிக்கிறாங்க. இது இரண்டு கட்சிகளும் இன்றைக்கு உள்ள அந்த ரசாபாசம் உள்ள தொகுதிகளை மட்டும் நம்ம பேசுறோம். மற்ற தொகுதியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு 4 பேர் போறாங்க, 4 பேர் வர்றாங்க, அது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்கவில்லை. இந்த இடத்துல பூதாகரமாக வெடிக்கத்தான் செஞ்சிருக்கு. அப்ப தாம்பரமும் ஒரு பிரச்சனை விஷயம், அதை திமுக பேசி தீர்க்க வேண்டும். ஏனென்றால் இட்ஸ் பாக்கெட் போரோ கான்ஸ்டிடுவன்சி, அவங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு தொகுதி, அதை அவங்க இழக்க விரும்ப மாட்டார்கள், பேசி முடித்து விடுவார்கள் என்று நினைக்கின்றேன். வேண்டாம் SR ராஜாவுக்கு வந்து வேற ஏதாச்சும் அதுக்காக ஒரு கேண்டிடேஷனை மாத்தி அவர் திருப்பி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. வேற ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி கொடுத்து பின்பு வரும்போது MP தர்றோம், இல்லைன்னா மேயர் அந்த சைடோட இதுக்காச்சும் ஆக்குறோம், சேர்மன் ஆக்குறோம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது கமிட்டியில சேர்மன் தரோம், ஏதாச்சும் சொல்லி அவரை பிளக்கேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். பட் இதுதான் இன்றைய சூழ்நிலை. இந்த இரண்டு கட்சிகளையும் தலைவர் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கு அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு தன்னோட வண்டியை மறைச்ச உடனே எல்லாம் இவன்னு கத்தி, எடப்பாடியை பிடிப்பீங்களா ஸ்டாலினை பிடிப்பீங்களான்னு கத்தி பேசி நாடகம் போட்டு சீன் கிரியேட் பண்ணி அப்படி ஒரு கத்துனார். இன்னைக்கு ஸ்டாலின் வண்டின்னு மறிச்சாங்க, நிப்பாட்டினாரு, இறங்கினாரு, போனாரு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும், எலெக்ஷன் அதிகாரிகளுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், பணம் கொடுக்குற எவனும் எந்த CMமும் தான் வண்டியில காசை தூக்கிட்டு போக மாட்டான், எந்த கட்சி தலைவரும் தாமண்டியில காசு தூக்கிட்டு போக மாட்டான். ஆனா கண்டிப்பா அவங்களோட கடமை அவங்க வழிமறிச்சு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. இப்போ அடுத்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அப்படி பார்க்கணும் அப்படின்னா, பெரம்பூர் தான் இத்தனை வருஷமா இருந்த தொகுதினால விஜய் சூஸ் பண்றாரு. திருச்சி அவர் சூஸ் பண்ணும்போது திருச்சி கிழக்கு அப்படின்னு ஏன் அவர் சூஸ் பண்றாரு, எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு விஷயமாகத்தான் இருந்துச்சு. திருச்சிக்குள்ள போய் நிற்கிறாரு, எல்லாருக்கும் MNM அங்க நிறைய ஓட்டு வாங்கியிருக்கு, NTK நிறைய ஓட்டு வாங்கியிருக்கு, திமுக அதிமுக இல்லாத வாக்கு வந்து அங்க நிறைய விழுந்திருக்கு. அதனால வந்து அவரு அங்க போய் சேர்றது கண்டிப்பாக கிடையாது. சேர்றது ஒரே ரீசன், உங்களுக்கு பச்சையா சொல்லணும்னா, தன்னுடைய ஜாதி சார்ந்த மக்கள் அங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க ஆதரவு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. அப்போ ஜாதி அரசியலை இன்றைக்கு நாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம்னா இதற்கு ஒரு சினிமாக்காரரும் அதற்கு உடன்பட்டு தான் வேற தொகுதியில் நிற்க வேண்டியங்கிற சூழ்நிலையை நமக்கு அது எடுத்துக்காட்டு தான் செய்யுது. இதுதான் இந்த 4 கட்சிகளுடைய இன்றைய ஒரு நிலவரம். அப்போ இந்த தேர்தல் மென்மேலும் போக போக வாக்காளர்களை நாம் ஒரே ஒரு விஷயத்துல தான் நல்ல முடிவு பண்ணிக்க வேண்டும். இந்த தேர்தல் நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து அட்லீஸ்ட் வாக்காச்சு கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு வாக்களிங்க. சும்மா போயிட்டு இந்த சமயத்துல கூட நான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன், இந்த சமயத்துல கூட நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், நான் விஜய் தான் சொல்றேன், இந்த சமயத்திலே அவர் வீட்டை விட்டு நான் வெளில வர மாட்டேன், நான் உள்ளுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருப்பேன், எனக்கு நீங்க விருப்பப்பட்டா ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் எந்த சமயத்திலயும் உங்க கூட இருக்க மாட்டாரு. 6 மணிக்கு அவர் 6 மணிக்கு மேல வெளில வர மாட்டாருங்கிறத அவர் திருப்பி நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை உடைக்க வேண்டிய தருணம். தயவு செய்து மக்களே, நாட்டில் உள்ள முக்கியமான காரியங்கள், இவர் நீங்க CM கேண்டிடேட் ஆகணும்னு நினைச்சீங்க, நாட்டில் உள்ள முக்கியமான காரியங்கள்லாம் 6 மணிக்கு மேல் நடக்கிற காரியங்கள் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணாது. ஒரு சீஃப் மினிஸ்டர் என்பவன் உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் திறமையும் வல்லமையும் உள்ளவனாக இருந்தால் மட்டும் போதாது, அவர் முதல்ல முடிவெடுக்க அந்த இடத்துல இருக்கணும். இவர் இருப்பாரான்னு தெரியலையே. 6 மணி ஆச்சுன்னா பனையூர்ல போய் அடைஞ்சுக்கிறாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லா விஷயத்தையும் நன்றாக யோசித்து நம்மளுடைய எதிர்காலம் மட்டும் இல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியுடைய எதிர்காலமும் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்கையை முன்வைத்து சாதி தவிர்த்து மதம் தவிர்த்து வாக்களியுங்கள். மீண்டும் சந்திப்போம்.